ஒரு பவர் சேஞ்ச் ஒரு டைம் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு செகண்ட்ஸ்குள்ளே பண்ணால் வந்து ஓகே, உங்களுடைய ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டா சென்டருடைய செக்டராக இருக்கட்டும், ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே வந்து எல்லோரும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சேஞ்ச் ஓவர் நம்மளுக்கு எதுக்கு நம்ம பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். சப்போஸ் உங்களுடைய இபி பவர் டிஎன்இபி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, டிஎன்இபி பவர் இருக்குது. ஸோ டிஎன்இபி பவர் வந்து உங்களுக்கு கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஜி செட்ஸ் வச்சுருப்பீங்க, மேபி எல்டி டிஜி செட்ஸ் ஆர் ஹெச்டி டிஜி செட்ஸ். ஸோ எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு பவரை வந்து நீங்கள் நார்மல் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் சேஞ்ச் ஓவர் தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு 33 kV சப்ஸ்டேஷன் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 33/11. ஸோ 11லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு 433 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எல்டி பேனலுக்கு நான் கொடுத்துக்கிறேன்.